ஸோ வளர்வென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு புதுசாக ஒரு சில கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வரப்போகுது. இதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டு டீம் எப்படி பில்ட் பண்ணி கேமுக்குள்ளே ப்ளே பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க டீம் எப்படி ப்ரோ தனித்தனியாக பில்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவில் வந்து காமிக்கிறது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு நமக்கு புதுசு என்ன கண்டென்ட் வருதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாம்பிரிங்கர்ன்ற சஞ்சினோட எஸ்ஆர் அப்போ வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. இந்த அப்போ நீங்கள் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு டீமன் கிங் டேகர்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் 5 இல்லை அட்வான்ஸ்மெண்ட் 3 வச்சுருந்தீங்கன்னா இந்த புது வெப்பனை நீங்கள் சவன் பண்ணலாம். அப்போல்லாம் அந்த வெப்பன் பக்கமே போகாதீங்க. ஓகே, இது வந்து டிபிஎஸ் வெப்பன் கிடையாது, சப்போர்ட் வெப்பன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹான்சிமேவோட ரேட் ஆஃப் பேனர் கேம்குள்ளே ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சப்போஸ் கோ டு ரீஜி அமமே மிரே வச்சுருந்தீங்கன்னா ஹான்சிமேக்கு வந்து சமன் பண்ணலாம். அப்படின்னா ஹான்சிமேக்கு கஸ்டம் ட்ரா பேனரில் சமன் பண்ணுறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹான்சிமே வந்து கேமில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஹண்டர்ஸ்னே வந்து சொல்லலாம். அவளுக்கு எம்பி இருக்கவன்னு இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நமக்கு எம்பி வந்து தீந்துச்சுன்னா வந்து வேகம் வந்து ரிகவர் வந்து பண்ணுவாள். ஸோ இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஹான்சிமே நீங்கள் விண்டு டீம் இல்லைனாலுமே வந்து பில்டு வந்து பண்ணலாம். அட்வான்ஸ்மெண்ட் பொறுத்தளவுக்கு சப்போர்ட் வேணால் நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 1 போட்டுக்கலாம். அப்படி இல்லை அட்வான்ஸ்மெண்ட் 3 நீங்கள் வந்து சர்வை பண்ணணும்னு வச்சிங்கன்னா வந்து போட்டுக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஹான்சிமேக்கு அந்த புதுசாக வந்து அப்போ ஸ்டாம் பிளேடுக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸர் அண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ரெகுலராக எடுத்து முடிச்சுட்டு ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஸ்பின் பண்ண முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அசூர் செர்பென்ட் வெப்பன் செலக்ஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. நம்ம புதுசாக வந்து அந்த கோல்ட் டெயில் ஃபாக்ஸ் வந்து வருதில்ல அந்த பெட்டின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 2 ஈவெண்ட் வெப்பன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கிறேன். அட்வான்ஸ்மெண்ட்டு நல்லா தான். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீரோயிக் ஸ்கில் டூன் வேறு இந்த ஈவெண்ட்டில் வந்து தராங்க. ஸோ அதையும் மறக்காமல் எடுத்து விட்ருங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பே டு வின்னுக்கான அந்த பேக்கேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ஆட் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் பே டு வின்னாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்டாம்பிரிங்கர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து ஃப்ரீயாக வந்து தந்துக்கிட்டு இருக்காங்க. ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் வந்து இருக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இதை எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படினாலும் கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாலேருந்து 7000 ரூபாய்க்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோ டு ரீஜியோட பேனரும் சரி அமமியா மிரை பேனர் முடியுதா? நானும் ஒரு 14 நாள் இருக்கும்னு நினச்சேன். ஸோ மிரையோட பேனர் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. முடிஞ்சிட்டு வந்து ஹான்சிமே பேனர் வந்து ரிப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மிரைக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் சமன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏடப்டா பேனரில் கோ டு ரீஜி மட்டும் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஹான்சிமே அமமியா மிரை பில்டு பண்ணி வச்சுருந்தேன் எடுத்துக்கோங்க. அட்வான்ஸ்மெண்ட் 2 வரைக்கும், அப்படி இல்லைனா அட்வான்ஸ்மெண்ட் 5 எடுத்துகிட்டு நமக்கு புது விண்ட் எலமெண்ட் 100 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வின் டீம் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டேமேஜில் ஒரு ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இப்போ லைட் எலமெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேருக்குமே சப்போர்ட் ஹண்டர்ஸு டேமேஜ்லர்ஸு பிரேக்கர்ஸுக்கு 3 பேர் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாட் வந்து இருக்குது. அட்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த பிரேக்கருக்கு சப்போர்ட்டுக்கு அப்புறம் டேமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஸ்டாட் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விண்ட் எலமெண்ட்டுக்கு வந்து ஹெச்பி ஸ்டாட் வந்து கொண்டு வந்துட்டா அமமியா மிரை பார்த்தீங்கன்னா அட்டாக் பேஸ்டு பில்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஹண்டரை வந்து ஹெச்பி பேஸ்டு டேமேஜில் இருந்தாலும் விண்ட் டீமில் நமக்கு பில்ட் பண்ண ஆர்டிஃபேக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணுறது நல்லது. ஆர்டிஃபேக்ட்ஸ் எதுவுமே பில்ட் பண்ணாமல் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாகரிங் வந்து ப்ரிப்பேர் ஆகும். நெக்ஸ்ட் அப்டேட் சியோரின் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெடிக்ட் வந்து பண்ணலாம். என்ன ஸ்டாட்ஸ் வந்து வாட்டர் எலமெண்ட்டுக்கு மெயினாக வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வின் டீம் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமமியா மிரை அவரோட வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் பன்னி பன் சொல்லியிருக்குது. இந்த வெப்பன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 நீங்கள் கண்டிப்பாக வந்து போட்டுருக்கணும். ப்ளஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வச்சுக்கிட்டா போதும், அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹான்சியோட வெப்பன் கம்மிங் ஆஃப் ஏஜென்ட்ஸ் சொல்லி இருக்கும். ஸோ இந்த வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 2, 3 வந்து போட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா டேமேஜ் வந்து பெருசாக வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறது கிடையாது. டியூரேஷன் தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ஸோ லெவல் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து எந்த லெவலில் வைக்கிறீங்களோ வந்து வச்சுக்கலாம். 60 சரி 100 சரி உங்கள் சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோ டு ரீஜியோட வெப்பன் டிஸ்டார்டட் டீம்ஸ்னு சொல்லியிருக்குது. இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லெவல் 100 போட்டு அட்வான்ஸ்மெண்ட் 5 நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோ டு ரீஜிக்கு 4 பீஸ் கிரீட் செட் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கரண்ட்லி அவனுக்கு இருக்கிற பெஸ்ட் செட்டு. டேமேஜும் பண்ணிக்கிறான், ப்ளஸ் நல்லா சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா டீமுக்கு வந்து பண்ணிக்கிறான். பிரேக் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் மேலே வந்து பில்ட் வந்து பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹான்சிமேயோட ஆர்டிஃபேக்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் 4 பீஸ் கார்டியன் 4 பீஸ் சில்ப் வந்து பார்த்தீங்கன்னா 10% சீல் டேமேஜ் கொடுக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15% எலமெண்டல் டேமேஜ் கொடுக்குது. டேமேஜ் பொறுத்தளவுக்கு இந்த 2 செட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஹையர் ஸ்டேஜ் வந்து சேலஞ்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து டோட்டல் பவர் பார்த்தலன்னா நீங்கள் வந்து 8 பீஸ் பிளெஸிங் செட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது 20% டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ஸோ நல்ல விஷயம் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா 2 ஆர்டிஃபேக்ட் செட் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமமியா மிரைக்கு பெஸ்ட் ஆர்டிஃபேக்ட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கர்ஸு 4 பீஸ் எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுதான் அமமியாக்கு இருக்க கரண்ட்லி பெஸ்ட் ஆர்டிஃபேக்ட் செட்டு. ஓகேவா, நமக்கு புது ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியில் வருது. ஸோ மேபி வந்து மாறலாம்.
அதுக்கு வந்து ப்ரிப்பேராக இருந்துக்கணும். ஓகே, ஸோ அடுத்து நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து இருக்குது. மொத்தமாக கேம்ஸில் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப்பான கோர் இருக்குது. அது செட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். பட் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற அண்டர்ஸ்க்கு தேவைப்படுற ஸ்டார்ட்டை பொறுத்து அந்த கோர் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் வந்து பண்ணுவோம். ஸோ கோட்டோரிஜிக்கு கரண்ட்லி பெஸ்ட் கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம்லெஸ் டீமன் செட் தான். அது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்டோரிஜிக்கு வந்து எக்யூப் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருக்க கோர் அந்த ஹெச்பி கோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் லிமிட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த கோரை நீங்கள் மேலே கரெக்டாக பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டீத் ஆஃப் வாட்சர்னு சொல்லியிருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எம்பி கன்சம்ஷன் வந்து 12% ரெடியூஸ் வந்து பண்ணுது. சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சரில் டெமியோஸ் ப்ளே பண்ணி இந்த கோர் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோரை வந்து எக்யூப் வந்து பண்ணிக்கலாம். கோட்டோரிஜிக்கு ஹெச்பிக்கு. ஸோ அந்த கோர்ஸ் மட்டும் பார்த்து பில்டு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹான்சிமே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நேம்லெஸ் டீமனை வந்து எக்யூப் வந்து பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாடி கோர் வந்துட்டு சீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் வந்து பண்ணுது. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நேம்லெஸ் டீமன் செட்டு தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அமமியா மிரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்சியன்ட் டைமண்ட்ஸ் ராத்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குதுல்ல, இந்த கோர் வந்து அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ஸோ இதுதான் இந்த கோர் தான் நீங்கள் மெயினாக அமமியா மிரேக்கு வந்து பில்டு வந்து பண்ண போகிறீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு பாடி அப்புறம் ஸ்பிரிட்னு சொல்லி இருக்குதுல்ல, இது ரெண்டில் வந்து நீங்கள் நேம்லெஸ் டீமன் வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் வந்து பண்ணிக்கலாம். சீல்டு ப்ளஸ் எம்பி ரிகவரி கொடுக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இருக்கும். அப்புறம் அந்த லாஸ்ட் அந்த ஹெச்பி கோர் இருக்குது பார்த்தீங்கன்னா டீத் ஆஃப் வாட்சர், இந்த செட்டு இது ரெண்டில் ஏதாவது சொன்ன பார்த்தீங்கன்னா அமமியா மிரேக்கு வந்து பில்டு வந்து பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ஸ்டாட் அப்படின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் இன்க்ரீஸு வந்து 200% கிரிட்டிக்கல் டேமேஜ் மேலே போனால் நீங்கள் வந்து பில்ட் வந்து பண்ணிக்கலாம். அப்படின்னா கிரிட்டிக்கல் டேமேஜ் வேணால் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அமமியா மிரேக்கு. ஸோ டீம் செட்டப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டோரிஜி வச்சுக்கோங்க, செகண்ட் ஹான்சிமே வச்சுட்டு 3வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா அமமியா மிரே வந்து வைங்க. இந்த பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோட்டோரிஜி அட்வான்ஸ்மெண்ட் 4 வச்சுருந்தீங்க, ரொம்ப முக்கியம். 24% டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது 3rd பிளேஸில் இருக்க டீம் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின் டீமோட பிளே ஸ்டைல் ப்ளஸ் ஸ்கில் ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா கோட்டோரிஜியோட ஸ்கில் 2 யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்டார்ட் வந்து பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் 1 கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் டேமேஜ் வந்து பண்ணிட்டு இருக்கும். இது ஒரு 6 டைம்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோர் அட்டாக் யூஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் 2 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஹான்சிமுக்கு வந்து ஸ்விட்ச் வந்து பண்ணணும். பண்ணிவிட்டு ஹான்சிமோட ஸ்கில் 2 யூஸ் பண்ணிங்கன்னா சீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வந்து பண்ணுவோம். ப்ளஸ் எம்பி ரிகவரி எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் அமமியா மிரேக்கு ஸ்விட்ச் வந்து பண்ணிட்டு அவரோட அல்டிமேட் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து மாறிடுவா. இங்கே வந்து நீங்கள் ஸ்கில் 2 ப்ளஸ் ஸ்கில் 1 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களோட அந்த பேசிக் அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். இவரோட கூல்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் டக்குன்னு அந்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே வரும். ஸோ நீங்கள் மிரேக்கு மெயினாக பண்ண வேண்டியது அவரோட பேசிக் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் அட்டாக் வச்சு ஸ்பேம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கூல் டவுன் டைம் வந்து அவரோட ஸ்கில்ஸ்க்கும் சரி அல்டிமேட் சரி வந்து குறையும். சப்போஸ் நீங்கள் வந்து மிரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆகிட்டிங்க அல்டிமேட் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு வந்து கோட்டோரிஜிக்கு வந்து ஸ்விட்ச் வந்து பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டன் ஆயிரும். ப்ளஸ் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பண்ண மாட்டாரோட நார்மல் ஸ்டேட்டில் இருக்கப்ப. ஸோ நீங்கள் மிரேட்டை இருந்து வேறு ஒரு ஹண்டருக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மிரேயோட அல்டிமேட் கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் 10 செகண்ட் இருக்கும்ல, அந்த இதில் நீங்கள் மாறினீங்கன்னா அந்த ஹண்டரை நீங்கள் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஹான்சிமேயோட அந்த சீல்டு அதாவது செகண்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, அதை ட்ரைனிங் யூஸ் பண்ணிட்டு திரும்ப மிரேக் ஸ்விட்ச் பண்ணுறப்ப அவரோட அல்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா கூல்டவுன் வந்து முடிஞ்சிருக்கும். நீங்கள் திரும்ப அல்டிமேட் போட்டு ஆப்போனண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின் டீமோட ஸ்கில் ரொட்டேஷன் ப்ளஸ் பிளே ஸ்டைல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் வந்து விளையாட போகிறீங்க. சப்போஸ் நியூ பிளேயர் இருந்தீங்க அந்த மாதிரி தான் டீமை நீங்கள் பில்ட் பண்ணி ப்ளே வந்து பண்ண போகிறீங்க. கரண்ட்லி வந்து வின் டீம் மோடு சொல்லிக்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீம் ஃபயர் டீமுக்கு வந்து என்கிட்ட டவாட்டாலேயோ ரைட்டு சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருக்க பில்டு வச்சு நான் வந்து எப்படி ப்ளே பண்ண சொல்லி காமிக்கிறேன் ஃபயர் டீமுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட் டீமு. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை பில்ட் பண்ணிட்டு எப்படி ப்ளே பண்ண சொல்லி காமிக்கிறோம் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வின் டீமோட ப்ளே ஸ்டைல் ப்ளஸ் எந்த மாதிரி வந்து அந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண போகணும்னு சொல்லி ஒரு ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக டைமிங் பார்த்து வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் அமமியாக்கு ஸ்விட்ச் பண்ணுறப்ப முன்னாடி வந்து ஹான்சிமோட அந்த சீல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கில் 2 போட்டு சீல்டு வந்து ஆக்டிவேட் பண்ண நல்லது. ஏன்னா எம்பி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கன்சியூம் ஆகும். ப்ளஸ் நீங்கள் ஹான்சிமே சீல்டு போட்டிங்கன்னா எம்பி சைட் பை சைடாக வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் வந்து ஆகிட்டு. சப்போஸ் நீங்கள் நியூ பிளேயர் இப்போ தான் கேம்குள்ளே வந்துருக்கீங்கன்னா ஹான்சிமே இல்லைனா நீங்கள் வேறு ஒரு ஹண்டர் வந்து பார்த்தா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஹான்சிமே தேவை நினச்சிங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 0 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஏஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எம்பி வந்து ரிகவர் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பா. அட்வான்ஸ்மெண்ட் போகிறதுனால பார்த்தீங்கன்னா ஹான்சிமுக்கு வந்து பெருசாக எம்பி ரிகவரி இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ கவலை வந்து பட வேண்டிய வரலாம். ஹான்சிமே அட்வான்ஸ்மெண்ட் ஜியோவில் பார்த்தா நல்லா எம்பி இருக்க வந்து பண்ணுவான். இதை மட்டும் நீங்கள் மெயினாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வின் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சப்போர்ட்ஸ்க்கு நல்லா யூஸாக இருக்கும். மற்ற டீம் நீங்கள் பில்ட் பண்ணாத பார்த்தீங்கன்னா ஹான்சிமோட சப்போர்ட் தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு, எந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணும் ஸ்கில் ரொட்டேஷன் அந்த மாதிரி யூஸ் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளியர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். வின் டீமுக்கு மற்ற டீமுக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கைட் வீடியோஸ் தனியாக வந்து போட்டேன். ஸோ அது வரைக்கும் வீட்டு பாருங்கள். நம்ம இந்த வீடியோ என் பண்ணிக்கிறோம். அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். பாய். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க.